அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம் பெருகி அற்புதமான ஒரு ஆண்டாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட 2026 ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஆண்டா இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எந்த மாதிரி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக சிறப்பாக அற்புதமாக பலன்களை கேட்டுக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் அப்படின்னா கடகம் சந்திரனுடைய ஆட்சி வீடாக கொண்ட கடகராசி ஜலராசி. அதனால தான் கருத்துதே தண்ணி வெளுத்துதே பாலுன்னு நினைக்கக்கூடிய ஒரு வெண்மையான உள்ளம் கொண்ட ராசி கடகராசி. தாய்மையின் அன்பு அரவணைப்பு கொண்ட ராசி. உங்கள்கிட்ட நீங்கள் ஆண் ராசிக்காரராக இருந்தாலும் சரி, பெண் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, ஆனால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக உங்கள்கிட்ட ஒரு கலங்கி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். உங்கள்கிட்ட அந்த கஷ்டத்தை சொன்னாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. ஆறுதல் மட்டும் கிடையாதுங்க, அந்த கஷ்டத்தை போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு ஆலமரம் மாதிரி, மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலமரம் மாதிரி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல உள்ளம் கொண்ட கடகராசி. ஆனால் கடந்த காலத்தில் கடினமான கஷ்டங்கள் அடைஞ்சது யாருன்னு கேட்டோம்னா இந்த அற்புதமான கடகராசிக்காரர் தான். என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நான் நினைக்கலைங்க, இவ்வளோ வருத்தப்படுவேன்னு நான் நினைக்கலைங்க. எனக்கு எல்லாமே கிடைச்சதுங்க, ஆனால் ஒன்று கூட சரியாக அமையலைங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதாவது வேலை ரீதியில் சில பிரச்சனைகள் அப்படியே சமாளித்து கொண்டுட்டு வந்துருப்பீங்க, போராடி சக்ஸஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அந்த போராட்டங்கள் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என்ன தான் நம்ம போராடினாலும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு விதத்தில் இந்த பிரச்சனை முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா இதை விட பெருசாக அடுத்தது வரும். இப்படி ஒவ்வொரு கஷ்டங்களையும் தடைகளையும் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் இது எப்போ தான் தீரும்னு எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு மாற்றம் வருமானு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த 2026 நிச்சயமாக ஒரு சாதகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, உங்களுடைய ராசி கண்டகச்சனி, ராசிக்கு கண்டகச்சனி அஷ்டமச்சனி இந்த ரெண்டும் முடிஞ்சது. இருந்தாலும் அதாவது வாக்கிய பிரகாரம் பார்த்துட்டோம்னா சிலர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இல்லை இன்னும் அஷ்டமச்சனி முடியல, அதெல்லாம் முடிஞ்சிருந்துட்டாலும் நமக்கு கஷ்டங்கள் அப்படியே தாங்க இருந்துகிட்ருக்குது அப்படின்ட்டு உங்கள் மனசுலேயே சில குழப்பங்கள் இருந்திருக்கும். அதுக்கு இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, அதாவது 8ஆம் இடத்துல இருந்த சனி, அதாவது 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சிருந்துட்டாலும் அது சமீப காலமாக வக்ரம் அடைஞ்சிருச்சு. வக்ரம் அடைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதனுடைய முழு பலன்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காது. அது என்னென்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியங்கிறது நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ அது கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் மிக்க இடம்தான் அந்த 9ஆம் இடம். அப்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி இந்த சனி பகவானாக அந்த 9ஆம் இடத்துல போய் வக்ரம் அடைஞ்சதுனால என்ன ஆகும்னா கூட்டாளினால் குழப்பங்கள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், நட்பு ரீதியில் புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சவங்க வேணும்னா நம்மளை மதிக்காமல் போவாங்க, விரும்பி வந்தவங்க நாம் நெருங்கும்போது விலகி போயிருப்பாங்க. சரிங்களா? இதனால் மன வருத்தத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருந்திருக்கும். என்ன வாழ்க்கை, எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக நம்ம இந்த சாதிக்க முடியும், எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பை அடையக்கூடிய, மனக்குழப்பங்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே சமீப காலமாக அடைஞ்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது தேவையில்லாத சில இன்சிடென்ட் நடந்திருக்கு. எப்படின்னா நாம் ஒரு பிரச்சனையே பேசியிருக்க மாட்டோம், ஒரு தவறே செய்திருக்க மாட்டோம், ஆனால் அந்த தவறு நாம் செஞ்ச மாதிரி வரும். அது வேலையிலையாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும். ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல, கடகராசிக்காரர் பிறந்த வீட்டில் நம்ம இப்படி வேணாலும் எல்லாமே குடும்பம் வேணும்னு ஒத்துழைப்போடு வாழ்ந்தவங்க.
அப்போ புகுந்த வீட்டில் அப்படி தானே இருப்போம், எல்லோரும் வேணும்னே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அங்கே உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கட்டினவரும் அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தனக்கு கொடுக்கலிங்கிற ஒரு ஏக்கம், சரிங்களா? அது எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயம் தானே. இப்படி இருக்கும். இது ஆணாக இருந்தாலும் அதே சூழ்நிலை தான். எல்லாருக்குமே நம்ம நல்லது பண்ணாலும் பார்த்தோம்னா நமக்கு ஆப்போசிட் ஆகும். அப்படி கடகராசி என்பர்கள் கொஞ்சம் மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. இதில் இன்னொரு சூட்சமும் என்னென்னா, அதாவது குரு 12ஆம் இடத்துல தான் இருக்குது. இந்த 2026 பிறக்கிற போது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், பயம் இல்லை. கடந்த காலத்தில் என்னென்னா எதை தொட்டாலும் பிரச்சனை, எது பண்ணாலும் பிரச்சனை. அதாவது ஒரு பணமே 10 ரூபா ஒரு பக்கம் கேட்டு வர வேண்டிய காசு தான், ஆனால் பார்த்தா கிடைக்கிறது வர மாட்டேங்குது. கடனாளி ஆகிட்டோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க கடகராசி அன்பர்கள். சிலருக்கு பார்த்தோம்னா பண விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்குங்க. சிலருக்கு அது தசா புத்தி, ஒரு ஜாதகத்தில் அதாவது ஏதாவது நமக்கு எத்தனை பாவகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறது பொறுத்து. ஆனால் அந்த பாதிப்புகளுங்கிறது நிச்சயமாக கடகராசிக்காரருக்கு வந்திருக்கும். சிலருக்கு பார்த்தா தொழில் ரீதியில் பிரச்சனை, சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப ரீதியில் பிரச்சனை, சிலருக்கு பார்த்தோம்னா திருமணமே ஆகலையேங்கிற பிரச்சனை. இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இந்த 2026 பார்த்தோம்னா பிறக்கும் போதே, இந்த வருடம் பிறக்கும் போதே குரு வக்ரத்தில் இருப்பார். அப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு வீடு, மண்மனை, பொன்பொருள், வண்டி வாகனம், ஆக மொத்தத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ, நம்மளுடைய சந்தோஷம் என்னவோ நிச்சயமாக அது நிறைவேறும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த மே மாதம் முடியும் போது ஜூன் 1 குரு ஜென்மத்துக்கு வந்துடுவார், உங்களுடைய ராசிக்கு வருவார். அப்போ வரும்போது உங்களுடைய கொஞ்சம் இடம் மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம நினைப்போம் ஒரு வெளிநாடு போகணும் இல்லையா, ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணும் இல்லையா, நமக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் ஒரு புதிய இடத்துக்கு நமக்கு ஒரு பெரிய கம்பெனி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாய்ப்புகள் அமையும். சில போராட்டங்கள், சில நெருக்கடிகள் இருந்தாலும், பணப்பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பணப்பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்ல போனோம்னா, உங்கள் ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக சனி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் 7இல் இருக்கக்கூடிய குருவை இந்த மே மாதம் வரைக்கும் குரு பகவான் ராகு பார்க்குது. அப்போது 8ஆம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால அந்த ராகு, அதாவது கண்டம், சில ஆரோக்கிய பிரச்சனை, அது மட்டும் கிடையாது, போக்குவரத்தில் ஏற்பட்ட சில வினைகள், மற்றவங்களோட நட்பு ரீதியில் ஏற்பட்ட கசப்புகள், அதாவது அன்பால் நம்ம ஒருத்தரை நேசித்தவங்களும் நம்மளை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அப்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எத்தனை இருந்தாலும் கடந்த காலத்தோட, அதாவது இந்த 2025ஓடு முடிஞ்சு போச்சு. ஆனால் 2026 பிறக்கிற போதே நமக்கு ஒரு பொன்னான காலமாக கடவுள் ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போது இது எல்லாமே நமக்கு சரியாயிரும் அப்படின்னு உறுதியாக நம்புங்க, உற்சாகமாக நினைங்க, சரிங்களா? அற்புதமாக நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகள் எடுங்க, உங்களுக்கு சாதகமாக அமையும், சக்ஸஸ்ஃபுல் வருஷமாக இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறதுங்க, அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோச்சார ராசி பலன். இருந்தாலும் லக்னம்னு ஒன்று இருக்குது, அது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தெரியுங்க. லக்னம், அடுத்தது பார்த்தோம்னா திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம்ன்ட்டு இப்படி சில விஷயங்கள் எல்லாமே அந்த ஜாதகத்தில் தான் நம்ம முழுமையான பலன்களை இன்னும் அருமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, சிலருக்கு பார்த்தோம்னா சில விஷயங்கள் எதை தொட்டாலும் பிரச்சனையே வரும், ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கும், அதுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், இறைவன் வழிபாடு செய்யணும், அல்லது அதுக்கு ஒரு பரிவர்த்தனை செய்யணும், இல்லை யோகங்கள் இருக்கும், அந்த யோகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஒரு செயல்பாடு செய்ய மாட்டோம். சிலருக்கு புத்திரபாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்கு, என்னன்னே தெரியாது ஆச்சுங்களா. அது ஒரு நேர காலம் இருக்கும், அதெல்லாம் எப்போ அப்படிங்கிறது நம்மளுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய நேரம் கிடைக்கும் போது பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக அமையுங்கிற ஒரு தெம்போட முயற்சிகள் செய்யுங்க. நிச்சயமாக இந்த 2026 சக்ஸஸ்ஃபுல் ஆண்டாக உங்களுக்கு அமையும், சரிங்களா? இந்த
பதிவின் மூலமாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஆண்டாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.